ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு V3IAS அகாடமி. கிராமர் சீரீஸில் ப்ரிப்போசிஷன் யூசேஜ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் அப்படிங்கிற ஒரு வேர்பு எப்போ தனியாக வரும், எப்போ ப்ரிப்போசிஷனோட சேர்ந்து வரும், தட் இஸ் இன்டூங்கிற வேர்டோட எப்போ சேர்ந்து வரும் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லுக் ஹியர். என்டர் அப்படிங்கிற வேர்டு எப்போ தனியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்ஷன். அதாவது ஆல்ரெடி இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, இவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபிசிக்கலாக மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேர்பு வெறும் என்டருங்கிறது மட்டும்தான். அதே ஒரு விஷயம், ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஆளோ இல்லை என்னென்னா இருக்கட்டும், அக்ரிமெண்ட்டில் புதுசாக ஒரு விஷயம் சைன் பண்ணுறாங்க, இல்லை டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறாங்க, இல்லை பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க, என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ், அதில் வந்து ஒரு விஷயத்தில் புதுசாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கண்டிப்பாக என்டர் கூட இன்டூங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து என்டர் அப்படிங்கிறது தனியாகவே தானே வரும், அதுக்கு இன்டூ வராது அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கேசஸில் வந்து உங்களுக்கு இன்டூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. he entered into the classroomனு சொல்லியிருக்காங்க. அப்போது வெளியிலேருந்து கிளாஸ் ரூமுக்கு உள்ளே போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் மூமெண்ட், அதுக்கு நம்மளுக்கு இன்டூ தேவையில்லை. ஓகே, அதே இங்கே பாருங்கள், the company entered into a new contract. புதுசாக ஒரு கான்ட்ராக்டுக்கு உள்ள கம்பெனி போயிருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு வரும்போது ஸோ இந்த இடத்துல entered into அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.